ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடில ரிலீஸ் ஆன எக்ஸாம் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல துஷாரா விஜயன், அதித்தி பாலன், அப்பாஸ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் சர்க்குணம், இந்த சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ணவங்க புஷ்கரன் காயத்ரி. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் சீரிஸோட ஆரம்பத்திலேயே அதித்தி பாலன் டிஎஸ்பியா இருக்காங்க. அவங்களுக்கு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆன ஊருக்கு அவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து துஷாரா விஜயன் அவங்களை துப்பாக்கி முனையில கடத்தி அவங்க இருக்கிற இடத்துக்கு இவங்க போறாங்க. அதாவது துஷாரா விஜயன் வந்து டிஎஸ்பி அந்த ஸ்டேஷனுக்கு போறாங்க. எதுக்காக இவங்க இதெல்லாம் பண்றாங்க? இவங்களுக்கும் அதித்தி பாலனுக்கும் முன்னாடி ஏதாவது விஷயம் நடந்திருக்குதா? அப்படியே நடந்தாலும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க? சரி, அப்படியே அங்க போய் அங்க என்ன பண்ண போறாங்க? இந்த சம்பவத்துக்கு பேக் போனா இருக்கிறது அப்பாஸ் தான். அவருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, சீரிஸோட ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் எபிசோட்ஸ் வரைக்கும் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து சூப்பரா கேரி பண்ணியிருந்தாங்க. நான் கதையில சொன்ன மாதிரி பல கேள்விகள் நமக்கு இருக்கும். அதுக்கான விடையை வந்து ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் இந்த சீரிஸோட மெயின் கதையே கவர்மெண்ட் எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம்ல எப்படி எல்லாம் ஸ்கேம் பண்ணி காசுக்காக எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவங்க பாஸ் பண்ண வைக்கிறாங்க, இதனால நல்லா படிக்கிற பசங்களுக்கும் அஃபெக்ட் ஆறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேம் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப டீட்டெயிலா காட்டியிருந்தாங்க. என்னடா இப்படி இல்லாம பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்க்கும்போது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக ஸ்கோப் துஷாரா விஜயனுக்கு தான். அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதித்தி பாலன், அப்பாஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே சின்ன கேரக்டர் தான். ஆனா ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டரும் கேரக்டரைசேஷனும் அதை நடிச்சவரும் எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அடுத்து மெயின் பாசிட்டிவா தோன்றது, இந்த சீரிஸ்ல வந்த லொகேஷன்ஸ் தான் சூப்பரா இருந்தது. நம்ம ஊர்ல இவ்வளவு அழகான லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை என்ஹான்ஸ் பண்ற விதமா சினிமோட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாம் சிஎஸோட பிஜிஎமும் ஒரு பெரிய பேக் போன் தான் அந்த சீரிஸ்க்கு. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸோட ஆரம்பத்துல எவ்வளவு விறுவிறுப்பா போச்சுதோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன் அப்படின்னா ஒரே பிளாட்டுக்குள்ளதான் சுத்திட்டே இருக்காங்களே தவிர அதுல இருந்து ஏதாவது ஒரு சப் பிளாட்டோ இல்ல அதை இன்ட்ரெஸ்டிங்கா மேக் பண்ற மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்னோ எதுவுமே இல்ல இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும். எண்டிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்கா இல்ல. அண்ட் அடுத்த சீசனுக்கான லீடும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த சீரிஸ்ல நிறைய லாஜிக் மிஸ் இருக்குது. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இன்னொருத்தங்க போலீஸா போறதே வந்து முதல்ல லாஜிக்கலா இல்ல. அதே மாதிரி அடுத்தடுத்த சீன்ஸும் நிறைய அந்த மாதிரி நடக்குது. குறிப்பா உங்க அம்மாவும் பொண்ணும் வரும்போது அதை சமாளிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்தது. இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிராபேக்கா தெரிஞ்சது. மொத்தத்தில் இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து டைரக்டர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதை ப்ராப்பரா அட்ரஸும் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த ஜானருக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் இதை புஷ்கரன் காயத்ரி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பா இது ஒரு நல்ல வெப் சீரிஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. ஆனா இந்த சீரிஸ் அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். மொத்தம் 7 எபிசோட் இருக்குது அமேசான் பிரைம்ல. நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.